अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददातु स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सहनमिदं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखां विदांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोबे सकोबिहा कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। जय जय बाहवदा देवा जय जय बाहवदा जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय बाहवदा देवा जय जय बाहवदा। गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय। मुहं करोति वाचालं पुंगुं लंगायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनि दीनामिने नमो आचार्यपादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगरग्रामदारिणे नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनि दीनामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 1 பதம் 17 களி பெற்ற தண்டனை பரிசும் பதம் 18 நவயம்। हरे कृष्णा माताजी। प्रणाम माताजी। प्रणाम माताजी। नवयं क्लेश बीजानि यदस्यु पुरुषर्षभ पुरुषं तं विजानीमो वाक्य भेद विमोहिताः। हरे कृष्णा। पढ़ेंगे माताजी। படிக்கிட்டுங்களா மாதாஜி? पढ़ेंगे। ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர். மனிதருள் மிகச் சிறந்தவரை சாஸ்திர அனுபவமற்ற தத்துவவாதிகளின் வெவ்வேறு அபிப்பிராயங்களால் நாங்கள் குழப்பம் அடைந்திருப்பதால் எங்களுடைய துன்பங்களுக்கு காரணமான கயவனை ஆராய்ந்து அறிவது மிகவும் கடினமாக உள்ளது. பொருளுரை. உலகில் சாஸ்திர அனுபவமற்ற தத்துவவாதிகள் பலர் உள்ளனர். இவர்கள் செயல் விளைவுகளை பற்றிய தங்களது சொந்த தத்துவங்களை உருவாக்குகின்றனர். முக்கியமாக வெவ்வேறு ஜீவராசிகளுக்கு விளையும் துன்பம் மற்றும் அதன் விளைவு ஆகியவற்றின் காரணத்தை பற்றிய தத்துவங்களை உருவாக்குகின்றனர். பொதுவாக 6 பெரும் தத்துவவாதிகள் உள்ளனர். 1. வைசேஷிக தத்துவத்தின் ஆசிரியரான கனாதர். 2. தர்க்க சாஸ்திரத்தின் ஆசிரியரான கௌதமர். 3. அஷ்டாங்க யோக முறையில் ஆசிரியரான பதஞ்சலி. 4. சாக்கிய தத்துவத்தின் ஆசிரியரான கபிலர். 5. கர்ம மீமாசத்தின் ஆசிரியரான ஜைமினி மற்றும் 6. வேதாந்த தரிசனத்தின் ஆசிரியரான வியாசதேவர். பௌதிகமான சாங்கிய தத்துவத்தை கொண்டுள்ள நாஸ்திகர்கள் ஜட இயற்கைதான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் என்று வாதிக்கின்றனர்.
பௌதீக மூலப்பொருட்களின் சேர்க்கைகள்தான் பௌதீக இன்ப துன்பங்களுக்கு காரணங்களாக உள்ளன என்றும், ஜடத்தின் நசிவுதான் எல்லா பௌதீக துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கான வழி என்றும் அவர்கள் கருதுகின்றனர். அணுக்களின் ஹரே கிருஷ்ண சேர்க்கைதான். மாதாஜி, நீங்க பேஜ் மாத்திட்டீங்க. ஓகே சாரி மத்தாஜி. ஓகே 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 பேஜ் மாறிடுச்சு. ஆமா ஆமா, சரிங்க மத்தாஜி. சாரி. தங்களுடைய துன்பங்களுக்கு அது வரணும். படிங்க மாதாஜி. தங்களுடைய துன்பங்களுக்கு கலிபுருஷன் தான் காரணம் என்பதை தர்ம தேவதையான எருதும் பூமி தேவியான பசுவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் அவர்கள் பகவானின் பக்தர்கள் என்பதால் அவரது அனுமதியின்றி தங்களுக்கு யாராலும் துன்பம் இழைக்க முடியாதென்பதையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். பத்ம புராணத்திற்கு இணங்க தமது தற்போதைய தொல்லைகளுக்கு முன் செய்த பாவங்களே காரணமாகும். ஆனால் தூய பக்தி தொண்டை செய்வதனால் அத்தகைய பாவங்களும் கூட படிப்படியாக தேய்ந்துவிடும். இவ்வாறாக பக்தர்கள் விசமிகளை கண்டாலும் இழைக்கப்பட்ட துன்பங்களுக்காக அவர்களை குற்றம் சாட்ட மாட்டார்கள். மறைமுகமான ஒரு காரணத்தினால்தான் இந்த விசமிகள் செயற்படும்படி தூண்டப்படுகின்றனர் என்றே அவர்கள் நினைப்பார்கள். எனவே அவை பகவானால் அளிக்கப்பட்ட சிறிய துன்பங்கள் என்றெண்ணி பக்தர்கள் அவற்றை பொறுத்து கொள்கின்றனர். இல்லையெனில் அவை பெரிய துன்பங்களாக இருந்திருக்க வேண்டியவை ஆகும். பரீட்சித் மகாராஜன் நேரடியான இந்த விசமிக்கு எதிரான குற்றச்சாட்டை பெற விரும்பினார். ஆனால் மேற்கண்ட காரணங்களினால் அதை அழிக்க பசுவும் எருதும் மறுத்துவிட்டன. ஆனால் கற்பனை செய்யும் தத்துவவாதிகள் பகவானின் அனுமதியை அங்கீகரிப்பது இல்லை. பின்வரும் பதங்களில் விவரிக்கப்பட இருப்பதை போல் தங்களுக்குரிய சொந்த வழியில் துன்பங்களுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க அவர்கள் முயல்கின்றனர். இத்தகைய கற்பனையாளர்கள் குழப்பமான மனதுடையவர்கள் என்றும், இவர்களால் பரமபுருஷ பகவானை சர்வ காரணங்களுக்கும் காரணமானவராக ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது. நம்ம டீப்பா புரிஞ்சுக்கணும். இதை மேலோட்டமா படிச்சுட்டு போனா நம்மளுக்கு புரியாது. அப்போ நம்மளுக்கு வர துன்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம செய்கின்ற செயல் வினைகள் தான் நம்மளுக்கு துன்பமா வருது. இப்போ இந்த எருதும் பசுவும் கலிபுருஷன் தான் தங்களோட துன்பத்திற்கு காரணம்னு தெரியும். ஆனா அந்த கலிபுருஷன் யாரால அனுப்பப்பட்டார் அப்படின்னா பகவானால் அனுப்பப்பட்டார். ஏன்னா கலியுகத்தின் நியதி என்ன? கலிபுருஷனோட ஆட்சி அங்க மிகுந்திருக்கும். அப்ப அவரும் கலிபுருஷன் யாரு? பகவானால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். அப்ப அவரும் பகவானோட பக்தர். அப்ப பகவானோட பக்தருக்கு எதிராக அவர்கள் எந்த குற்றச்சாட்டையும் பரீட்சித் மகாராஜா கிட்ட சொல்லல. அப்ப நம்ம இப்ப பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். இப்போ நாம போய் ஒரு கல்லுல அடிச்சிட்டோம் காலை அப்படின்னா, கல்லை தூக்கி நிறுத்தி நீதான் என்னைய அடிச்ச, உன்னாலதான் எனக்கு காயம் வந்தது, பாரு எனக்கு எவ்வளவு வலி அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி அடிக்க மாட்டாத. அது போலத்தான் எந்த மனிதர்களால் வந்ததுனாலும் துன்பம் வந்ததுனாலும், இப்ப யாராவது நம்மளுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, எங்கேயோ பார்த்துட்டு வந்து நம்ம மேல இடிச்சிட்டாரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு நீ அந்த பணத்தை கொடுத்துட்டு போ, எனக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்குரிய பணத்தை கொடு, கிளைம் பண்ணுவோம். ஆனா அந்த நபருக்கு நாம முன்னாடி ஏதோ செஞ்சிருக்கிறோம் முன்ஜென்மத்துல. அப்ப அவர் ஒரு கருவியா மட்டுமே நாம பார்க்கணும். தூய பக்தர்கள் அப்படித்தான் பாக்குறாங்க. இப்ப எருதும் அந்த பசுவும் கலிபுருஷனை பற்றி பரீட்சித் மகாராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த கலிபுருஷன் தான் எங்க காலை 3 காலை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா அவ்வளவு பக்குவமா நடந்துகிட்டாங்க. அது போல நாம் வரும் துன்பங்கள் நம்மளுடைய முன்வினை கர்மவினை பயனினால் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, இப்ப நிறைய நம்மளுக்கு பகையாளிகள் இருக்காங்க. பங்காளிகள் எடுத்தா பகையாளிகள், பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாளிகள், நம்மளுக்கு நிறைய பகையாளிகள் இருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க எனக்கு பிடிக்காது, அவங்க ஆகாது, அவங்க இதை பண்ணினாங்க அதை பண்ணினாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னோட பிசினஸ்ல நட்டம் பண்ணது என்னோட பார்ட்னர், இப்படி நாம நிறைய சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு நாம முன்ஜென்மத்துல நாம பண்ணினதா அவங்க இப்ப திருப்பி தர்றாங்க. அப்ப அது அவங்களை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு கருவியாக மட்டுமே நாம் கருத வேண்டும். எய்தவன் இருக்க அம்பை நோவது ஏன்? அப்ப எய்தவன் யாரு? இயற்கையோட சட்டம், பகவானால அது நமக்கே திருப்பி கொடுக்கப்படுது. இப்ப ஒரு பந்தை எரிஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு, என்ன ஆகும்? அது நம்மளை நோக்கி திரும்பி வரும்.
அது போல நாம் அனுபவிக்கும் ஒரு செயலுக்கும் வினைகள் நாம செஞ்சதோட பலன் தான் நாம அனுபவிக்கிறோம். நல்ல விதை விதைச்சா நாம அதை அனுபவிக்கிறோம். இப்ப மாம்பழ விதை விதைச்சீங்கன்னா நீங்க மாம்பழம் பறிச்சு சாப்பிடலாம். ஆனா முள் செடியோட விதைய விதைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முள் செடியில் என்ன வரும்? அதுதான் கிடைக்கும். சோ அவரவர் செய்த பலனுக்கு ஏற்ப அவரவர் அந்த ஃப்ரூட்டை அனுபவிக்கிறோம், பழங்களை அனுபவிக்கிறோம். முட்செடியோட பழத்தை அனுபவிப்பவரும் இருக்காங்க, மாம்பழத்தோட பழத்தை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க. ஒண்ணுமே விதைக்காம இருக்கிறவங்க பட்னியால வாடுறாங்க. சோ நல்லது தீயதுக்கு தகுந்த மாதிரி நாம தீவினை பலன்களையும் நல்வினை பலன்களையும் அனுபவிக்கின்றோம். எல்லாத்துக்கும் காரணம் நாம் மட்டுமே, வேற யாருமே கிடையாது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம தவறாக பயன்படுத்தும் போது இது நம்மளுக்கு திருப்பி கிடைக்குது. அப்ப பக்தி தொண்டு மட்டுமே இதுல இருந்து இந்த வினைகளின் பலன்களில் இருந்து, நல்ல வினையோ தீய வினையோ, அந்த பலன்கள் எரிக்கப்படும் போது நம்மளுக்கு அது நில் பேலன்ஸ் ஆகுது. இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்ல, அக்கௌண்ட் ஷீட்ல எப்படி நீங்க ப்ராஃபிட் ஒரு பக்கம், லாஸ் ஒரு பக்கம், அப்ப அசட் ஒரு பக்கம், லைபிலிட்டி ஒரு பக்கம் வரும். அப்ப எவ்வளவு சேர்த்துறீங்களோ அவ்வளவு அசட், அந்த அசட்டுக்கு தகுந்த மாதிரி புண்ணியம், எவ்வளவு சேர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பாவ கர்மாக்கள். அப்ப ரெண்டுமே நம்மளுக்கு இம்பேலன்ஸா தான் இருக்கும். ரெண்டுமே டேலி பண்ண முடியாது. அப்ப கேரி ஃபார்வர்டு எப்படி அடுத்த ஜென்மத்துக்கு அது மறுபடியும் திருப்பி கொண்டு வரப்படுது. இப்படி காலங்காலமாக நாம் அந்த பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது நம்மளோட கர்ம வினைதான். யாரும் இதுல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஆனா நாம என்ன பண்றோம்? பிளேம் பண்றோம், அடுத்தவங்களை குற்றம் சாட்டுகின்றோம். ஆனா இங்க கலிபுருஷனை பத்தி எருதுவோ பசுவோ பரீட்சித் மகாராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா பரீட்சித் மகாராஜா நேரடியாக இந்த விஷமிக்கு எதிரான குற்றச்சாட்டை பெற விரும்புகிறார். ஆனா பசுவும் எருதும் அதை கொடுக்க மறுக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் அதுதான் கற்பனை செய்யும் தத்துவாதிகள் பகவானின் அனுமதியை அங்கீகரிப்பதில்லை. அப்ப நாமளா கற்பனை பண்ணிக்கிறோம், அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், இதுதான் காரணம், அதுதான் காரணம். ஏன்னா வெளிப்புறமா பார்த்து பார்த்து பழகிட்டு நம்மளுக்கு சூட்சுமமான விஷயங்கள் தெரிவது கிடையாது. சூட்சுமமான விஷயங்களை எப்படி நாம் ஆராய வேண்டும்? வேதத்தின் கண் கொண்டு, வேதத்தின் கண் கொண்டு ஆராய வேண்டும். அடுத்தது பதம் 19. கேசித் விகல்ப வசனா ஆத்மானமாத்மனஹ தெய்வம் மன்யே அபரே கர்ம ஸ்வபாவம் அபரே பிரபும். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. கேசித் ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. கேசலித்த விகல்ப வசனா அஜுராமனம் ஆத்மானாம் ஆத்மனகா தெய்வம் அந்யே பராகர்ப்பம் சுவபாவம் அபரே பிரபம். பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. எல்லா வகையான எருமைகளையும் ஒப்புக்கொள்ள மறுக்கும் சில சத்துவவாதிகள் ஒருவற்றின் சொந்த இன்பத் துன்பங்களுக்கு அவரே பொறுப்பாளி என்று கூறுகின்றனர். பிறகு பிறர் அமானுஷ்யமான சக்திகளை அதற்கு பொறுப்பு என்றும் மற்றவர்கள் செயல்தான் அதற்கு பொறுப்பு என்றும் கூறுகின்றார். ஆழ்ந்த பௌத்தவாதிகளோ இயற்கைதான் முடிவுக்கு காரணம் என்று சாதிக்கின்றனர். பொருளுரை. மேற்குறிப்பிட்டபடி ஜெய்மினியும் அவரது ஆதரவாளர்களையும் போன்ற தத்துவவாதிகள் எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் பலன் கருதும் செயல்களே மூல காரணம் என்று நிலைநாட்டுகின்றனர். மேலும் பரமாதிகாரியான சக்தி வாய்ந்த பகவான் ஒருவர் இருந்தாலும் அவர் ஒருவரின் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை அளிக்கிறார் என்பதால் அவரும் அக்கர்மங்களின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்பட்டவரே என்றும் அவர்கள் நிலைநாட்டுகின்றனர். செயல் ஒரு குறிப்பிட்ட நபரால் செய்யப்படுகிறது என்பதால் அது சுதந்திரமானதல்ல என்றும் அதனால் செயலாட்டுபடி அவர்கள் சொந்த இன்பத்தமங்களுக்கு காரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். பௌதிக பற்றில் இருந்து ஒருவன் தனது மனதை விடுவித்துக் கொள்வதன் மூலம் அவனால் பௌதிக தடங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று பகவத்கீதையும் 6.5 உறுதி செய்கிறது. எனவே ஜடப்பயிற்சியில் மனதை ஈடுபடுத்தி ஜடத்தில் ஒருவர் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இவ்வாறாக ஒருவரது இன்பத்துன்பங்களை அவரது மனம் அவருக்கு நண்பனாகவோ அல்லது எதிரியாகவோ உள்ளது. அதே அவரே அவருக்கு சுதந்திரமானவர் ஒருவரும் இல்லை.
மேலும் வெவ்வேறு வழிகளில் அனைவரும் அவர்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். பந்தப்பட்ட நிலையில் இத்தகைய சேவைகளை ஹரேஷ்ணா மாதாஜி, டபுள் பேஜ் நீங்களும் போயிட்டீங்க மாதாஜி. அடுத்த பேஜ் பாருங்க. இல்ல மாதாஜி, கரெக்ட் மாதாஜி. ஓ சார், ஓகே ஆமா மாதாஜி. பௌதீகமான மாதாஜி, பௌதிகமான ஆங்கில சத்துவத்தை கொண்டுள்ள நாத்தியர்கள் ஜடையிற்கைத்தான் எல்லா காரணங்களுக்கும் மூலக்காரணம் என்று வாதிக்கின்றனர். பௌதிக மூலப்பொருளின் சேர்க்கைகள் தான் பௌதிக இன்பத்துன்பங்களுக்கு காரணமாக உள்ளது என்றும், ஜடத்தின் நசுவுத்தான் எல்லா பௌதிக துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழி என்றும் அவர்கள் கருதுகின்றனர். அணுக்களின் சேர்க்கை தான் அனைத்திற்கும் காரணம் என்பது கௌதமர் மற்றும் கனடர் ஆகியோரின் கண்டுபிடிப்பாகும். மேலும் அஷ்டவாதரத்தை கொண்ட அருவவாதிகள் ஆன்மீகமான பிரம்மஜோதிகள் எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்று வாதிக்கின்றனர். ஆனால் பகவத்கீதையில் பகவான் தாமே அருவ பிரம்மத்திற்கு பிறப்பிடம் என்றும், அதனால் பரமபுருஷராகிய அவரே சர்வ காரியங்களுக்கும் முடிவான காரணம் என்றும் அறிவிக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சர்வ காரியங்களுக்கும் முடிவான காரணம் என்பது பிரம்ம சம்ஹிதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரேஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. கொஞ்சம் புரியறதே கஷ்டமா இருக்கு. ஆமா மாதாஜி, இது வந்து பிலாசபிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வேதவியாசர் முதல்ல வந்து வேதங்களை எல்லாம் தொகுத்து எழுதுறாரு. முதல்ல வேதங்கள் வந்து ஒரே ஒரு வேதமா இருந்தது. அப்ப மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறங்கிறதுக்காக இத வந்து 4 வேதங்களாக ரிக்கி, அசூர், சாம, அதர்வனன்னு பிரிச்சு எழுதினாரு. பிரிச்சு எழுதினவர் என்ன பண்ணார், தன் சீடர்களுக்கு மறுபடியும் அதை வந்து பிரிச்சு எழுத சொன்னார். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னா, இப்போ வைசிக தத்துவம், அதுக்கு வந்து கணாதர் அவர்தான் ஆசிரியர். தர்க்க சாஸ்திரத்தோட ஆசிரியர். மாதாஜி மியூட் பண்ணிக்கங்க, சவுண்டா இருக்கு. அப்புறம் வந்து வைசேசிக தத்துவம் ஒண்ணு, தர்க்க சாஸ்திரம் அதுக்கு கௌதமர் தான் ஆசிரியர். அஷ்டாங்க யோக முறை பதஞ்சலி அவர் கொண்டு வந்தாரு. சாங்கிய தத்துவம் அது கபிலர் கொண்டு வந்தாரு. கர்ம மீமாம்சம் அத ஜைமினி கொண்டு வந்தாரு. வேதாந்த தரிசனம் அப்படின்னு சொல்லி வியாசதேவர் மொத்தமா கொடுத்தாரு. அப்ப தன்னுடைய சீடர்கள்ட்ட கொடுத்தப்ப 5 பேரும் 5 விதமா எழுதினாங்க. இப்போ நாம ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப கடவுள் யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னு வைங்க. இப்போ நாம இருக்கிற ஒரு 15 பேரும் 15 விதமான பொருளை சொல்லுவோம். கடவுள் என்பவர் மிக உயர்ந்தவர், அவர்தான் பரமாத்மா. கடவுள் அப்படின்னா சிலர் முதல்ல பக்குவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுள் என்பவர் எனக்கு விநாயகர் தான். இன்னொருத்தர் சொல்லுவாரு, கடவுள் என்பவர் எனக்கு சிவன் தான். ஏன்னா சிவன் தான் எல்லா உலகங்களையும் படைத்து அழிக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தரும் ஒரு மாதிரியாக பொருள் தந்து அத வேதத்தை அத வந்து பிரிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரிக்கிறப்போ ஒருத்தர் சொல்றாரு, யாரு இப்போ வைசேக தத்துவம்னு ஒரு தத்துவம் கணாதனர் முன்வைக்கிறார். தர்க்க சாஸ்திரங்கிறத கௌதமர், தர்க்கத்தின் மூலமாக பகவானை நாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப அந்த காலத்துல எல்லாம் அரசவையில வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. சிவன் பெரியவரா, விஷ்ணு பெரியவரா, யார் உயர்ந்தவர், யார்கிட்ட இருந்து யார் வந்தார். அப்ப அவங்க வந்து தர்க்கம் பண்ணும்போது இந்தந்த சாஸ்திரங்கள்ல இந்த அடிப்படையில சிவன் தான் பெரியவர், விஷ்ணு தான் பெரியவர், நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பல வேதங்களை எல்லாம் கொண்டு வந்து அவங்க சாட்சிய வைப்பாங்க. வெறும் தர்க்கம் வந்து ஒண்ணுமே தெரியாம தர்க்கம் பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது. அப்ப அந்த தர்க்கத்துல யார் வின் பண்றாங்களோ அதன் மூலமா பகவான் அவர்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஒரு வழி. அஷ்டாங்க யோக முறையில பதஞ்சலி சொல்றார். அப்ப யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா அதெல்லாம் செய்யறதன் மூலமா கடைசியில சமாதி நிலையில பகவானை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு அஷ்டாங்க முறையை சொல்றாரு பதஞ்சலி முனிவர். அப்ப யோகம் பண்றதன் மூலமா கடவுளை அடையலாம், யார் முழுமுதற் கடவுளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் சாங்கிய தத்துவம், சாங்கிய பிலாசபி, இது வந்து கபிலர். நம்மளோட உண்மையான கபிலர் கிடையாது. கபிலர் வந்து பகவானே கபிலராக தோன்றுகிறார். இது வந்து நாத்திக கபிலர். நாத்திக முறையில வந்து கடவுளே இல்ல, எல்லாமே வந்து பொதுவா ஒரு அணுக்களோட சேர்க்கையிலால உருவாகி அதே தானே அழிஞ்சிருது, யாரும் தோன்றுபவர்கள் மறுபிறப்பெல்லாம் கிடையாது, அவங்க செத்துட்டா அவ்வளவுதான், அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க
எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது கபிலரோட தத்துவம். இது வந்து போலி கபிலர். இவர் வந்து கர்த்தம முனி தேவஹூதிக்கு பிறந்த கபிலர் கிடையாது. அடுத்தது கர்ம மீமாம்ச தத்துவம் அப்படின்னு ஜைமினி சொல்றார். அப்ப கர்மங்கள் மூலமாக நாம் வந்து நற்கர்மங்களை செய்யும் போது பகவானை அறிந்து கொள்ளலாம். கர்மம் தான் நம்மளுக்கு காரணம். நீ செய்கின்ற கர்ம வினையினால் மறுபிறப்பெடுக்கின்றாய். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் கர்மந்தான். பகவான் எல்லாம் காரணம் கிடையாது. நீ செய்கின்ற கர்மத்தின்படி மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து தோன்றி அழிகின்றாய் அப்படின்னு வைக்கிறார். அப்ப வேதாந்தம், வேதம் குட்டல் அந்தம், வேதங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறத வியாசதேவர் தான் சொல்றாரு. ஆனா சீடர்கள் பக்குவம் இல்லாதப்போ அவங்க பல வகையாக விளக்கங்கள் தருகிறார்கள். அந்த பல வகையான விளக்கங்களை மக்கள் படிச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் குழப்பமாகறாங்க. முதல்லயே குழப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு இப்ப எதுக்கு நம்மளோட பிறப்புக்கு காரணம் என்ன? கர்மமா, இல்ல அஷ்டாங்க யோக முறையில நான் இன்னும் என்னை சரிப்படுத்திக்காததா, இல்ல நாத்திகத்தன்மையா, எதுவுமே புரியாம ஒருத்தரும் ஒன்னொன்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப நிறைய பேரு ஜைமினை பின்பற்றுவாங்க, சில பேரு அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றின கொண்டு வந்த பதஞ்சலி முனிவரை பின்பற்றுவாங்க, சிலர் அந்த கபிலரோட நாத்திக தத்துவத்தை எடுத்துக்குவாங்க, அவங்க சௌரியத்துக்கு எடுத்துக்குவாங்க. ஆனா உண்மை எதுங்கிறது அவங்களுக்கு தெரிய வராது. இப்போ நிறைய நாம பாத்தீங்கன்னா பகவத்கீதை படிக்கிறோம். பகவத்கீதையை நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்ப அவங்க சொந்த கருத்துக்களையும் புகுத்தி இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பாகவதம் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா சில பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு மட்டுமே நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா உண்மை உருவில் ஆஸ் இட் இஸ் உள்ளது உள்ளபடி அவர் சொல்றதுனால, அந்த விளக்கங்களை எளிமையாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுனால, பகவானே வந்து அவருக்குள்ள இருந்து இதை மொழிபெயர்த்திருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஆழமாக பதிகின்றது. ஆனா நீங்க நிறைய விளக்கங்கள் இருக்கு, புத்தக கடையில போனீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, நீங்க எதை வேணா வாங்கி படிக்கலாம். ஆனா அதனால குழப்பம் தான் மேலும் மேலும் அதிகமாகும். ஏன்னா எல்லா புத்தகங்களும் உண்மையான ஆசிரியர்கள் கிடையாது. முக்குணங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் முக்குணத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்த்திருக்கிறது வேற. ஏன்னா இது தெய்வீகத்தன்மை வாய்ந்தது, ஆன்மீகம். ஆனா அவங்கள பௌதிகத்தில் இருக்கிற முக்குணங்களுக்கு உட்பட்டவர்கள். அவர்களால் எழுதப்பட்டது எப்படி ஆன்மீகமாகும்? அப்போ ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுக்கணும், ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். யாரு வந்து மொழிபெயர்த்தது சிறந்த நூல், எதனால அது உலகத்துல இவ்வளவு சேல்ஸ் ஆகுது, அதையெல்லாம் நினைச்சு நாம அந்த புத்தகத்தை, ஏன்னா நம்ம ஒரு இந்திரதேவன் வந்து கிணறு வெட்ட போவாரா? அவசியம் இல்லை அவருக்கு. ஏன்னா அவரே மலைக்குரிய அதிபதி இந்திரன். அப்போ அவர் வந்து கிணறு வெட்ட போக தேவையில்லை, அவர்கிட்டயே எல்லாமே இருக்கு. அது போல நாம சில பிரபுபாதரோட புத்தகம் எடுத்துட்டோம்னா வேற எந்த புத்தகத்தையும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மற்ற புத்தகங்கள் எடுத்து படிச்சோம் அப்படின்னா நிறைய குழப்பங்கள் உண்டாகும். நான் ஆரம்பத்துல இந்த இஸ்கான்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நிறைய புத்தகங்கள் படிப்பேன். சிவபுராணம், கணபதி புராணம், விஷ்ணு புராணம். ஆனா ஆர்த்தரை யாருன்னு பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் இருந்ததோ தவிர அந்த நாலேஜ் இல்ல, யார் எழுதுனாங்க எப்படி எழுதுனாங்கன்றத பத்தி எல்லாம் நாலேஜ் இல்ல. ஏன்னா படிச்சா நல்லது. அப்ப நிறைய புத்தகங்கள் வாங்கி வாங்கி படிப்பேன். கந்த புராணம், விஷ்ணு புராணம், கணபதி புராணம், அது இதுன்னு வாங்கி படிச்சுட்டு நிறைய குழப்பங்கள் தான் வந்தது. ஏன்னா ஒவ்வொரு புக்லயும் பாத்தீங்கன்னா சக்தி தான், துர்க்கை தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அவங்கதான் எல்லா உலகை படைக்கிறாங்க. அவங்க வந்து மகிஷாசுர மர்த்தினியா பல படைகளை வச்சிருக்காங்க, கோடிக்கணக்கான வீரர்கள் அதுல இருக்காங்க. அந்த துர்க்கை தான் எல்லாத்தையும் படைத்து காத்து அழிப்பவள். அது மொட்டையா படிக்கிறோம். ஆனா அந்த துர்க்கைக்கு யார் அதிபதி, அவங்க யாரோட சக்தி, அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்க வந்து அந்த சாக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுற துர்க்கையை வழிபடுறவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, துர்க்கை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா நாம ஒரு கடவுளை எடுத்துட்டோம்னா அவங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்னு வாதாடுவாங்க. இப்ப முருகரை கும்பிடுறவங்க முருகர் தான் எல்லாம் அப்படிம்போம். கணபதி கும்பிடுறவங்க கணபதி தான் ஃபுல்லா, அவர் வயிற்றுலதான் எல்லா உலகமும் இருக்குன்னு நாம படிப்போம் அந்த புராணத்துல, கணபதி புராணத்துல. அப்போ ஒரே குழப்பமா இருக்கும், யாருதான் தோற்றுவிக்கிறா, யாருதான் எல்லாவற்றிற்கும் மேல.
அப்ப இந்த குழப்பத்துல நான் இந்த கேள்வி என் மனசுல ஓடிட்டே இருந்தது. அப்ப பகவான் வந்து எனக்கு கரெக்டா இஸ்கான் நிறுவனத்தை அறிமுகப்படுத்தினார். அப்ப இங்க பக்கத்து கோயில்ல வந்து பஜன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்கும்போது, அவங்க நீ படிச்ச புக்கெல்லாம் யாரு எழுதினா அப்படின்னு கேட்கும்போது நான் பேந்த முழிச்சேன். ஏன் புக்க எழுதினவங்களை பத்தி என்ன அப்படிங்கறது அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. ஓ, எழுதுறவங்களுடைய கருத்துக்கள் அவங்க சொந்த கருத்துக்கள். ஏன்னா அவங்க முழுசும் படிச்சவங்க கிடையாது, முற்றிலும் அறிந்தவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அப்போ அந்த தூய மகாத்மாக்களாக வருகின்ற பகவானுடைய அந்தரங்க சகாக்கள் மட்டுமே அனைத்தும் அறிந்தவர்கள். அவங்க மொழிபெயர்க்கிறது தான் உண்மை. அப்ப இப்ப பாகவதம் படிக்கிறப்ப அது தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. முதல்ல கலங்கின குட்டையா இருந்தவங்க இப்ப வந்து ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாம யார்கிட்ட இருந்து வந்தா ஒண்ணுமே புரியாது. அப்போ பகவானே என்ன சொல்றாரு பகவத்கீதையில, மனுஷானாம் சகசேஷு கச்சித் யததி சித்தையே யததாம் அபிசித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்வதக. அதே போல பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் விதி மகாத்மா ஷூதுர்லப. மனுஷானாம் சகசிரேஷு, சகஸ்ரம் அப்படின்னா 1000 மனிதர்கள் யாரேனும் ஒருவர் தான் என்னை பற்றி அறிய முடியுங்கிறார். அதே போல பகுனாம் ஜென்மனாம், பல ஜென்மங்களுக்கு பிறகே வாசுதேவம் எல்லாம், வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை அறிவார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த நிலையில தான் நாம் எல்லாமே வந்திருக்கிறோம். அப்ப அந்த கடைசி ஸ்டேஜுக்கு, அதாவது ஃபில்டர் ஆகி கடைசியில் நிக்கிற ஒரு தேர்ந்தெடுத்த நபர்களா நாமெல்லாம் இருக்கிறோம். பகவத்கீதை படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பகவான் ஒரு உயர்ந்த பொசிஷன் நம்மளை கொடுத்திருக்காரு. அதனால நாம எல்லாருமே பெருமைப்படணும் இந்த சமயத்துல. அப்போ இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த தத்துவங்கள் எல்லாம் பலவிதமாக விளக்கப்பட்டு கடைசியில குழப்பற அளவுக்கு தான் நம்மள பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஆனா பகவானோட கருணை இருக்கிறப்ப மட்டும்தான் அதுல இருந்து தெளிவடைந்து பகவான் ஒரே ஒருவர் தான் பரம சத்தியம், பரமாத்மா, அந்த யோகேஸ்வரர், அனைத்து யோக சக்திகளையும் கொண்டவர், பரம புருஷர், அவர்தான் பரம ஈஸ்வரர் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. எது நடந்தாலும் வந்து அது நம்மளுடைய கர்ம வினைப்படிதான் எதுவும் நடந்துட்டு இருக்குதுங்கிறது நமக்கு இதுல பூர்வ கர்மத்தினுடைய விளைவுதான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது. ஆமா மாதாஜி, அதுவே எல்லாவற்றிற்கும் காரணம்னு நினைக்க கூடாது. கர்ம மீமாம்ச தத்துவம் ஆயிரும் அப்புறம். அது வந்து ஒரு சின்ன புரிதல், அதுவே எல்லாவற்றிற்கும் காரணமாக நாம நினைக்க கூடாது. அதுக்கு கர்ம மீமாம்ச தத்துவம் ஆயிரும். அப்போ பகவானுடைய கட்டளைப்படி அனைத்தும் நடக்கின்றது. அப்போ நாம் படுற துன்பத்துக்கு வேற ஒருத்தர் காரணம் கிடையாது. அப்ப மனக்கற்பனையில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, வெளிப்புறமாக பார்க்கும்போது அவன் வந்து என்னை ஸ்கூட்டர்ல இடிச்சுட்டான், அதனால நான் காயப்படுறதுக்கு அவன் தான் காரணம். நான் இங்க வந்து நட்டம் அடைஞ்சிட்டேன், அதுக்கு என்னோட பார்ட்னர் தான் காரணம். அப்ப என்னுடைய சொத்துல பாதி புடுங்கிட்டான் என் பங்காளி, அதனால அவன் தான் காரணம் நான் நிலையா இருக்கிறதுக்கு. அப்படி வெளிப்புற தோற்றங்களை வைத்து, வெளிப்புற செயல்களை வைத்து நாம் நிர்மாணிக்கிறது அது அனுமானம், கற்பனை, ஸ்பெகுலேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு சூட்சுமமான காரணம் பின்னாடி என்ன இருக்கு, நாம் செய்த வினைகள் தான் காரணம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா அதுவே டோட்டல் காரணம் கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம பிறப்பு இறப்புக்கு நம்மளோட முன்வினை காரணமாக இருந்தாலும் பகவானுடைய கடாட்சமும் அதுல இருக்கு. ஏன்னா பகவான் அருள் புரிந்தால் மட்டுமே, நாம என்னதான் நாம பல நன்மைகள் செஞ்சிருந்தாலும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கும் அந்த உபத்ரஷ்டா அனுமதி வேணும். பகவானோட அனுமதி இல்லாமல் அந்த புண்ணியத்தை நாம் அனுபவிக்க முடியாது. சோ கடைசி காரணம் என்ன, ஒரு செயல் செய்வதற்கு 5 காரணங்கள் தேவைப்படுது. ஒண்ணு ஆத்மா, உயிர்வாளி, அப்புறம் அவனது விருப்பம், அப்புறம் பொருள், அப்புறம் இடம், களம் தேவைப்படுது. கடைசியா
யார் வேணும்? இது எல்லாத்துக்கும் கடைசியா அடிப்படை காரணம் பகவான். பகவான். அப்ப பரமாத்மாவான அந்த பகவான் தேவைப்படுறார். அவர் சாங்ஷன் பண்ணினா மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப இந்த கடைசி காரணம் பகவான்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன் மாதாஜி? அப்ப ஒரு ஏன் மாதாஜி, நம்ம கர்மமே இருந்தாலும் நம்ம அதுக்கு இந்த கர்ம அனுபவிக்கணும்னாலும் இதுக்கு பகவானுடைய கருணை வேணும் இல்லைங்களா மாதாஜி? ஹரே ஆமா, கிருஷ்ணா. நல்ல புண்ணியங்களை அனுபவிக்கணும்னா கடைசியில பகவான் அல்ல, கருணை நல்லது கொடுத்தாங்க. இல்லைங்க. ஒரு கெட்டதே நம்மளுக்கு ஒரு நடக்குது அப்படின்னாலும் அது ஆமா. நடக்கணும்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா அதுக்கு பகவானோட செலக்ஷன் ஆனாத்தான் அது நடக்கும் இல்லைங்களா? ஆமாங்க, எல்லாத்துக்குமே நல்லதோ கெட்டதோ அதுக்கு பகவானுடைய சாங்ஷன் இருந்தா மட்டும்தான் நடக்கும். இப்ப தூய பக்தர்களுக்கு அவர் அந்த சாங்ஷன் தர்றது இல்ல. அவங்க கர்மாவே எடுத்துடுறாரு. அப்ப தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகுன்ற மாதிரி அது பெருசா நடக்கிறது கொஞ்சமா நடக்கும். அப்ப அந்த பக்தன் புரிஞ்சுக்கிறான், நான் பெருசா அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை பகவான் கொஞ்சமா கொடுத்திருக்காருன்னு அந்த பக்தன் புரிஞ்சு அவன் யாரையுமே பிளேம் பண்றது இல்ல. அதாவது இவன் தான் என்னை அடிச்சுட்டான், அவனாலதான் எனக்கு இதாச்சு, இவனால எனக்கு அதாச்சு அப்படின்ற அந்த ஷார்ட் மைண்ட் கிடையாது அவங்க கிட்ட. அவங்க எல்லாம் தெரியும், எல்லாம் சூட்சுமமும் தெரியும். யாராலையும் எனக்கு எதுவும் வர்றது இல்ல, எல்லாமே என்னுடைய கர்ம வினைனால வர்றது, அதுவும் பகவான் சாங்ஷன் பண்ணதுனால. அப்ப பகவான் எனக்கு குறைவா கொடுத்திருக்காரு. அப்ப இன்பத்தை கொடுக்கும்போது இன்பம் எனக்கு இதுக்கு தகுதியே கிடையாது. அப்ப இந்த இன்பம் பெறுவதற்கு இது தகுதியே இல்லாத இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பகவான் தான் காரணம். அப்ப தாழ்வான் மனப்பான்மையில இன்பத்தை அனுபவிக்கும் போதும் கஷ்டத்தை அனுபவிக்கும் போதும் அதுக்கு யாருனையும் குற்றம் சொல்லாம, அது நான் ரொம்ப கம்மியா அனுபவிக்கிறேங்கிற ஒரு அமானித்துவத்தோட அவன் இது எல்லாமே பக்தர்கள் அல்லாதவர்கள் எப்படி ஆப்போசிட்டா எடுத்துக்குவாங்க. இத இன்பம் வந்தது அப்படின்னா என்னோட உழைப்பு தான், நான் விடிய விடிய படிச்சேங்க அதனால ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேங்க. பேட்டியில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் அப்படின்னு. ஆனா அந்த படிக்கிறதுக்கு காரணம் யாரு? பகவான் உள்ளிருந்து ததாமி புக்தி யோகம், அந்த நானே மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச அப்படிங்கிறார். அப்ப அவர் தான் அந்த ஞாபக சக்தியும் தருகிறார், மறதியும் தர்றாரு. அப்ப பகவான் தான் காரணம்னு தெரியாம நான் தான் விடிய விடிய படிச்சேன்பாங்க. அப்போ ஒரு பெரிய லாபம் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன், நைட்டு பகலுமா. ஏன்னா 2 ஃபேக்டரி ஒரே சமயத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஒரே மாதிரி மெஷின், ஒரே மாதிரி இடம், எல்லாமே ஆட்கள் எல்லாமே. ஆனா ஒரு ஃபேக்டரியில் நல்லா ஓடுது, ஆனா ஒரு ஃபேக்டரியில நஷ்டமா இருக்கு. இது எதனால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அவங்களோட கர்ம வினைதான் காரணம் அப்படிங்கிறது சூட்சுமமா தெரிய வரும், வெளிப்புறமா தெரியாது இதெல்லாம். சோ ஒருத்தனுக்கு லாபம் வருது, இன்னொருக்கு நஷ்டம் வருது, 2 பேரும் ஒரே மாதிரி உழைக்கிறாங்க, ஒரே மாதிரி இடம் பொருள் எல்லாம் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய கர்ம வினை. சோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்குது. அப்ப கடைசியா பகவான் தான் சாங்ஷன் பண்றார். பகவானுடைய சாங்ஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த லாஸ்ட் லைன் பாரு, ஒரு 5 லைன்ஸ் பிஃபோர் பாருங்களேன். மேலும் அஷ்டாவக்ரரை போன்ற அருவவாதிகள் ஆன்மீகமான பிரம்மஜோதிகள் எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்று வாதிக்கின்றனர். எல்லா காரணங்களுக்கும் காரணம் எதுன்னு வாதிக்கிறார்? பிரம்மஜோதி. அவங்க அஷ்டவக்ர அருவவாதிகள் அப்படின்னாலே உருவமற்ற தன்மையை வழிபடுபவர்கள். அப்ப உருவமற்ற தன்மைனா இப்ப அருட்பெருஞ்சோதி அப்படின்னு எல்லாம் நாம பாத்துருக்கோம் இல்லைங்களா? அவங்க உருவ வழிபாடு பண்ண மாட்டாங்க, ஒரு ஒளி வட்டத்தை மட்டும் வழிபடுவாங்க. அப்ப பகவானுக்கு உருவம் இல்லைங்கிறது ஒரு நாத்திகத்தன்மை தானே. ஏன்னா நம்மளுக்கே உருவம் இருக்கும்போது பகவானுக்கு எப்படி உருவம் உண்டு? பகவான் அருவ பிரம்மத்திற்கும் பிறப்பிடம். அப்போ அருவ பிரம்மத்திற்கும் பிறப்பிடம் நானே, பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் அப்படிங்கிறார் பகவத்கீதையில. பிரம்மனுக்கும் நானே ஆதாரம். இப்போ ஒரு டியூப்லைட்ல இருந்து வெளிச்சம் வருதுன்னா அந்த வெளிச்சம் மட்டும் உண்மை, டியூப்லைட் பொய்ன்னு சொல்லிடுவீங்களா? எதனால வெளிச்சம் வருது? டியூப்லைட் இருக்கங்காட்டிக்குதான் உங்களுக்கு வெளிச்சம் வருது. அப்ப சூரியனிட்டு இருந்து வெளிச்சம் வருது, அண்ணாந்து பார்க்காம அங்க ஒண்ணும் கிடையாது, வெளிச்சம் மட்டும்தான் வருது, அது எதுகிட்ட இருந்து வருதோ அது பொய்ன்னு சொல்லுவீங்களா?
சொல்ல மாட்டோம். ஆனா அதுக்கு சூரியனை பார்க்க முடியல, சூரிய வெளிச்சத்துல சூரியனை பார்க்க முடியல. அதனால சூரிய வெளிச்சம் மட்டும்தான் உண்மைன்னு சொல்ல முடியுமா? அந்த கோள் ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் வெளிச்சம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப எது அது எங்கிருந்து வருகிறது? பகவான்கிட்ட இருந்து வருது. பகவான்கிட்ட இருந்து வர்ற பேரொளிதான் பல கோடி அண்டங்களையும் பிரகாசப்படுத்துகின்றது. அந்த சூரிய தேவன் அதை உட்கிரகித்துத்தான் நம்மளுக்கு எல்லாம் அதை பாஸ் பண்றாரு. கண்டிப்பா. ஓகே. இப்போ பிரம்ம ஜோதிக்கும் அவரே ஆதாரம். பகவான்கிட்ட இருந்து பல கோடி சூரியன்கள் அந்த கதிர்கள் எப்படி வெளிவருகின்றதோ அது போல பகவான்கிட்ட இருந்து பிரகாச வெள்ளம் வெளிவருகின்றது. பகவானோட ஒரு அங்கத்திலிருந்து ஒவ்வொரு அங்கத்திலிருந்து அவ்வளவு பிரகாசம் வெளிவருது. ஏன்னா பகவான் ஜோதிமயமானவர், அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப அதுதான் உண்மை. அவர் உண்மை கிடையாதுன்னா யார்கிட்ட இருந்து வருதோ அவர்கிட்ட உண்மை கிடையாது. இப்ப நான் ஒரு சாப்பாடு எடுத்து டேபிள்ல வச்சுட்டு போயிடுறேன், சாப்பாடு மட்டும்தான் உண்மை, அது யாருமே பண்ணல, திடீர்னு வந்துச்சுன்னா யாராவது நம்புவாங்களா? சோ அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது போல இந்த முட்டாள்கள் என்ன பண்றாங்கன்னா பிரம்மஜோதி மட்டும், முட்டாள்கள்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிரம்மஜோதியை வழிபடுறவங்களும் பக்தர்கள் தான். ஆனா நிறைவான நிலையை அவர்கள் அடைவதில்லை. ஒரு பகுதியை மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா மாதாஜி? அந்த மாதிரி அருவவாதிகள் அதான் முக்தி அடைஞ்சாலும் கூட அந்த அருவ ஜோதியில போய் முக்தி சேர்றாங்கன்னு பட்சம் மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. ஏன்னா செயலற்று ஒரு ஆத்மாவால இருக்க முடியாது. இப்ப அருவஜோதிக்கு போறாங்க, ஆனா அங்க போய் செயலற்று இருக்கிற தன்மையினால அவங்க மறுபடியும் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா நம்ம செயலற்று இருக்கிறது கிடையாது. ஒரு ஆத்மா செயலற்று இருக்க முடியாது, எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். இப்போ ஒரு சின்ன குழந்தையில இருந்து வயதான வரைக்கும் நம்மள பாத்தீங்கன்னா, வயதானவர்களே கீழே படுத்திருந்தா கூட திரும்பி திரும்பி படுப்பாங்க, அவங்களால முடியாது, படுத்திருக்கவே முடியாது. மூளை சாவு அடைஞ்சவங்க கூட அப்படிதான், அவங்களோட உள்ள உறுப்புகள் எல்லாம் இயங்கி கொண்டுதான் இருக்கும். அப்ப இயக்கங்கிறது தடைப்படாது இருந்துட்டு இருக்கும். அந்த ஆத்மா என்னைக்கும் இயங்காம இருக்காது. உடல் போனாலும் அந்த ஆத்மா ஆக்டிவா தான் இருக்கும். சோ நாம இயங்காம இருக்க முடியாது. அந்த பிரம்மஜோதியில போய் அவங்களால அப்படி இயங்காம இருக்க முடியாது. அதனால மறுபடியும் அவங்க செயல்படுவதற்காக மறுபடியும் கீழே இறங்கி வந்துருவாங்க, தோல்வியுற்று. ஆமாங்க. ஆனா எல்லாரையும் இப்படி சொல்ல முடியாது. அதுலயே நான் ரொம்ப டீப்பா போனோம்னா இது டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். அப்போ பிரம்மஜோதியை அடைபவர்கள் அங்கிருந்து பகவானை மறுபடியும் தியானம் பண்ணி மறுபடியும் மேலையும் போலாம், கீழே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை அப்படின்னா மறுபடியும் அங்க தியானம் பண்ணி பல ஆண்டுகள் அங்க தியானம் பண்ணி மறுபடியும் கோலோக விருந்தாவனத்துக்கு போலாம், இல்ல வைகுந்தங்களுக்கு போலாம், இல்ல மறுபடியும் அவங்க வீழ்ச்சி அடையணும் அப்படின்னு அவங்க தோல்வியுற்றால் மறுபடியும் வீழ்ச்சி அடையணுங்கிற வாய்ப்பு தான் அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா பல பேருக்கு வீழ்ச்சி தான். பிரம்மஜோதி ரொம்ப ஹை லெவல் மாதாஜி, சொர்க்கம் எல்லாம் கிடையாது இது. பிரம்மஜோதிங்கிறது அதையும் தாண்டி பகவான்கிட்டயே நெருங்கியாச்சு. பிரம்மஜோதி என்ன பகவானோட ஒளிக்கற்று. பிரம்மஜோதி கூட ஒரு ஆன்மீகம் தான், பகவான்கிட்ட கிட்ட போயாச்சு. ஆனா பகவான நான் வேண்டாங்கிறேன். சோ அங்கிருந்து நான் தியானம் பண்ணி மறுபடியும் பகவானோட லோகத்துக்கு போலாம். இல்ல அது முடியல அப்படின்னா அதே போதும் அப்படின்னா நாங்க செயலற்று இருக்க முடியாது. ஏன்னா நாம அங்க செயல் பண்ணுங்கிற ஒரு விருப்பம் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே சீனே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தி அப்படின்னு மறுபடியும் கீழே விழுகிறோம். மத்திய லோகத்துக்கு மறுபடியும் வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. அடுத்தது பதம் 20. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா மாதாஜி? ஓகே மாதாஜி. பதம் 20. அப்ரதர்க்கித்யாத் அநிர்தேஷ்யாத் இதீகேஷு அபி நிச்சயः அத்ரானுரூபம் ராஜர்ஷே விம்ருச்ச ஸ்வமன்யயா. ஹரே கிருஷ்ண. படிங்க மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் ஆசாபக்தி தெய்வ திரு ஆசாபக்தி வேதாந்த சுவாமி சில்ல பிரபாதகி. மொழிபெயர்ப்பு. விவாதத்தினால் துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தறியவோ அல்லது கற்பனையின் மூலமாக அதை அறியவோ அல்லது வார்த்தைகளால் அதை விவரிக்கவோ ஒருவராலும் முடியாது என்று நம்பும் சில அறிஞர்களும் உள்ளனர். ராஜரிஷியே,
இதில் ஏது பொருத்தமானது என்பதை உமது புத்தியால் நீரே ஆராய்ந்து கொள்ளும். பொருளுரை. மேலே விளக்கியது போல் பரமபுருஷன் அனுமதியின்றி எதுவும் நடைபெறாது என்பதில் பகவத் பக்தர்களான வைஷ்ணவர்கள் முழு நம்பிக்கை கொண்டனர். பகவான் எங்கும் பரவியுள்ள பரமாத்மா என்பதால் அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருந்து கொண்டு எல்லா செயல்களையும் கண்காணித்து அவற்றிற்கு சாட்சியாக உள்ளார் என்று பகவத்கீதை 15.15 உறுதி செய்வதால் அவரே பரம கண்காணிப்பாளர் ஆவார். தகுதியுள்ள ஒரு நீதிபதியின் முன் நிரூபிக்கப்பட்டால் அல்லாது ஒருவரை அவரது கெட்ட செயல்களுக்காக தண்டிக்க கூடாது என்ற நாஸ்தியனின் விவாதம் இங்கு தவறென நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஜீவராசி நிரந்தர சாட்சியும் இணைப்பிரியா தோழருமான பகவானை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கடந்த வாழ்விலோ அல்லது தற்போதைய வாழ்விலோ தான் செய்துள்ள அனைத்தையும் ஒரு ஜீவராசி மறந்துவிடக்கூடும். ஆனால் ஜட உடல் என்னும் ஒரே மரத்தில் தனிப்பட்ட ஆத்மாவும் பரமாத்மாவும் இரு பறவைகள் போல் அமர்ந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுள் ஒருவனான ஜீவராசி மரத்திலுள்ள கனிகளை அனுபவிக்கிறார். ஆனால் பரமாத்மா சாட்சியாக இருந்து அச்செயல்களை கண்காணிக்கிறார். எனவே ஜீவராசியின் எல்லா செயல்களுக்கும் உண்மையில் சாட்சியாக இருப்பவர் பரமாத்மாவே. அவரது தூண்டுதலால் மட்டுமே கடந்த காலத்தில் தான் செய்திருப்பதை ஒரு ஜீவராசியால் நினைவு கூறவோ அல்லது மறக்கவோ முடியும். எனவே அவர் எங்கும் பரவியுள்ள அருவ பிரம்மாவாகவும் எல்லோர் இதயத்திலும் இதயவாசியான பரமாத்மாவாகவும் இருக்கிறார். அவர் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை எல்லாம் அறிந்திருப்பவர் ஆவார். அவரிடம் இருந்து மறைக்கப்படக்கூடியது எதுவும் இல்லை. பக்தர்கள் உண்மையை அறிந்திருப்பதால் பலன்களில் அதிக ஆசை கொள்ளாமல் தங்கள் கடமைகளை அவர்கள் மனப்பூர்வமாக செய்கின்றனர். மேலும் பகவானின் எதிர் செயல்களை ஒருவரால் கற்பனையாகவோ அல்லது புலமையினாலோ கணக்கிட முடியாது. அவர் ஏன் சிலரை துன்பத்தில் பூத்துகிறார்? மற்றவர்கள் அப்படி செய்வதில்லை. அவர் வேதத்தை அறிந்த பரம ஞானி என்பதால் அவரே உண்மையான வேதாந்தி ஆவார். அதே சமயம் வேதாந்தத்தை தொகுத்தவரும் அவரே. அவருக்கு சுதந்திரமானவர் ஒருவரும் இல்லை. மேலும் வெவ்வேறு வழிகளில் அனைவரும் அவரது சேவையில் ஈடுபட்டுள்ளனர். பந்தப்பட்ட நிலையில் இத்தகைய சேவைகளை ஜீவராசி ஜட இயற்கையின் கட்டாயத்தினால் செய்கிறார். ஆனால் முக்தியடைந்த நிலையில் பகவானுக்கு தன்னிச்சையான தொண்டு செய்வதில் ஆன்மீக இயற்கையில் ஜீவராசிக்கு உதவுகிறது. பகவானின் செயல்களில் முரண்பாடும் குற்றமும் இல்லை. நினைத்தற்கரிய பகவானின் செயல்களை பீஷ்ம தேவர் சரியாக மதிப்பிட்டுள்ளார். எனவே முடிவு என்னவெனில் ஆன்மீக முன்னேற்றத்திற்குரிய இரு தூண்களான பசுக்களுக்கும் பூமி பிராமணர்களுக்கும் தங்கம் பாதுகாப்பளிக்கும் முறையை பரிசித்து மகாராஜ் நன்கு அறிந்திருந்தார் என்பதால் அவர் ஒரு சீரிய அரசர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகவோ தர்மத்தின் பிரதிநிதியும் பூமியின் பிரதிநிதியும் துன்புறுவதைப் போல் அரசரின் முன் காட்டப்பட்டது. அனைவரும் பகவானின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளனர். எனவே பரிசித்து மகாராஜனின் பெருமையை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் சோதிக்கப்பட்டார். இப்பொழுது அவருடைய புத்தி கூர்மையினால் அவர் எப்படி பிரச்சனை தீர்க்கப் போகிறார் என்பதை காண்போம். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க பசுக்களுக்கும் பூமி பிராமணர்களுக்கும் அப்படின்னு உள்ள பிராக்கெட்ல தங்கம்னு இருக்கிறத நீங்க தர்மம்னு மாத்திக்கோங்க. தர்மம் பாதுகாக்களிக்கும் முறையை பரிசுத்த மகாராஜா நன்கு அறிந்திருந்தார். நான் யோசிச்ச மாதாஜி என்னடா தங்கம் போட்டிருக்கேன்னு கடைசியா கேட்டுக்குவோம் அப்படின்னு. அது மிஸ்டேக் மாதாஜி. தர்மம்னு போட்டுக்கோங்க, மாத்திக்கோங்க. தர்ம தேவதை என்ன மாதாஜி? ஆமாங்க மாதாஜி. அப்ப இங்க விவாதத்தினால் துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தறியவோ அல்லது கற்பனையின் மூலம் அதை அறியவோ வார்த்தைகளினால் அதை விவரிக்கவோ ஒருவராலும் முடியாது அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப விசாரித்து அறிவதால் முடியும். எப்படின்னா வேதங்களின் மூலமாக வேத விசாரணை, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதான் சொல்றாங்க. பிரம்மசூத்திரத்தின் முதல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்விகள் கேட்க வேண்டும். கேள்விகள் கேட்காத வரைக்கும் எல்லாருமே முட்டாள்கள் தான். நான் இங்க ஏன் பிறப்படுத்தேன், ஏன் இப்படி துன்பத்திற்கு ஆளாகிறேன், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்க போக போறேன், உடல் என்பது மறைந்தவுடன் நான் யார், ஆத்மாவா உடலா அப்படின்னு பல கேள்விகளை கேட்கும் போதுதான், தத்துவ ஆராய்ச்சி பண்ணும் போதுதான், தத்துவ விசாரணை மேற்கொள்வதன் மூலமாக யார்கிட்ட மேற்கொள்ளணும்? தகுந்த ஆச்சாரியர்களிடம் தத்துவத்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானின தத்துவ தர்ஷனக. அந்த தத்துவ தர்ஷனம் எங்க கிடைக்கும்? ஞானி கிட்ட தான் கிடைக்கும்.
அவங்க கிட்ட போய் நம்ம தெனாவட்டா கேட்க முடியாது. அவங்க கிட்ட பணிவிடை செய்து அடக்கத்துடன் அவர்களுக்கு சேவை செய்து அவங்க நினைச்சா மட்டுமே அந்த அறிவை நம்மளுக்கு கொடுப்பாங்க. சோ இது இங்க வந்து நாம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு யாரு, துரோணாச்சாரியாரோட சீடர் அர்ஜுனன் எப்படி, துரியோதனன் எப்படி. அப்ப அர்ஜுனனுக்கு தான் எல்லா தனுர்வித்தைகளையும் அவர் கற்றுக் கொடுத்தார், தனது மகனுக்கு ஈக்குவலா. மகன் மேல பாசம் வச்சிருந்தா கூட அவன் தவறான நட்பினால அவன் கெட்டு போயிட்டான், துரியோதனன் நட்பினால. ஆனா துரியோதனன் சரியா மமதையோட இருந்ததுனால அவனுக்கு எல்லா வித்தைகளையும் அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. அதனாலதான் அர்ஜுனன் சிறந்து விளங்கினான். அப்போ ஒரு குருவை கவர்கின்றவர்களே அதிகமான மதிநுட்பத்தை பெற முடியும். இந்த மாதிரி வேத ஞானத்தை அதிகமா அவங்களுக்கு புரியற்குரிய நினைவாற்றலை, சர்வசிய சாகம் ஸ்ருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச, அந்த ஞானத்தையும் பகவானே தருகின்றார். அப்ப யார்கிட்ட அடக்கம் இல்லையோ அவங்கனால வேதங்களை முழுதாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அடக்கத்தோட மனோபாவத்தோட அவங்க வந்து எப்பவுமே ஒரு தாழ்மையான மனப்பான்மையுடன், மிகவும் பணிவான மனப்பான்மையுடன், தாழ்மைனா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை சொல்லல, இப்ப சுப்பீரியாரிட்டி இருக்கக்கூடாது இந்த இடத்துல. ஆனா அமானித்துவம் இருக்கணும், பணிவு இருக்கணும். ஏன்னா மத்த ஃபீல்டுல எல்லாம் பாத்தீங்க, அரசியல்ல இல்ல வெளி உலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் தான் பெருசு, நான் சொல்றத நீ கேட்கணும், நான் தான் பெரிய அதிகாரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும். இப்ப 4 எழுத்து படிச்சாலே பிள்ளைங்க நம்மள மதிக்க மாட்டேங்குது. ஆனா பக்தர்கள் எப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நான் மிகவும் எளிமையானவன், நான் வந்து தகுதியே இல்லாதவன். ஸ்ரீல பிரபுபாதர் அதுதான் சொல்றாரு, சத்கோஸ்வாமிகள் அதுதான் சொல்றாங்க. அந்த நிலையில இருக்கும் போதுதான் பகவான் மேலும் மேலும் அவரை அறிவதற்குரிய அறிவை, அந்த பேரறிவை நம்மளுக்கு தருவார். ஆன்மீகத்துல இதெல்லாம் எடுபடாது. நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன், நான் தான் எல்லாருக்கும் சொல்லணும், இந்த மாதிரி எதுவுமே எடுபடாது. ஏன்னா அப்படி போகும்போது நம்ம இன்னும் நம்மளோட குவாலிட்டி கம்மியாயிரும். அப்ப நம்மளுக்கு பகவான் வந்து நம்மளை ஒதுக்கி வச்சிருவார். உனக்கு தகுதி இல்லை, என்னை பற்றிய உயர்ந்த ரகசியங்களை பெரும் தகுதி உனக்கு கிடையாது. ஏன்னா நம்ம பகவானை பற்றி அறிஞ்சுக்கணும்னா அது சூட்சுமமானது. அது ஒன்றும் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக், சயின்ஸ் அது மாதிரி கிடையாது. பாட புத்தகங்கள்ல படிக்கிற படிப்பு கிடையாது. இது வந்து நம்ம மனசுல வந்து பகவானே பரமாத்மாவா இருக்கிறதுனால அவரே நம்மளுக்கு சைத்திய குருவாக இருந்து நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி தருவார். நம்மளுக்கு என்ன வெளிப்புறமா குரு இருந்தாலும் உள்ள சைத்திய குரு நம்மளுக்கு அது வழிகாட்டணும். இப்போ யாரெல்லாம் பகவானை சரணடைகிறார்களோ, சர்வ தர்மான் பரித்தச்ச மாமேகம் சரணம் விரஜ, அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள இருந்து பகவான் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அப்போ அவர் தான் பரம கண்காணிப்பாளர். நாம ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல பகவத்கீதையில படிச்சிருக்கோம், 2 கிளைகள் இருக்கின்றது. அதுல ஒரு கிளையில வந்து ஒரு கிளி அமர்ந்திருக்கு, இன்னொரு கிளையில இன்னொரு கிளி அமர்ந்திருக்கு. அப்ப 2 கிளிகள் 2 கிளைகள்ல இருக்கு. ஒண்ணு அந்த மரத்தோட சொந்தக்கார கிளி, இன்னொன்னு வந்து எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு வேற பறவை. அப்போ ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. அப்போ அந்த பரமாத்மாவுக்கு தான் எல்லாமே சொந்தம், இந்த கிளிக்கு எதுவுமே சொந்தம் இல்ல. ஆனா அந்த பரமாத்மாட்ட இருந்து வாங்கி சாப்பிடுற இந்த கிளி பரமாத்மாட்ட பர்மிஷன் கேட்காமயே அவரோட மரத்திலேயே எல்லாத்தையும் பறிச்சு சாப்பிடுது. முதல்ல வந்து பரமாத்மா இருக்கிற தெரிஞ்சது, அப்புறம் மறந்தது, அப்புறம் டோட்டலா மறந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு, அந்த மரத்தையே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. இது என்னோட மரம், வேற பறவையெல்லாம் வந்து உட்காரக்கூடாது, ஏய் ஓடிப்போ, இது என்னோடது அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்படித்தான் நாம என்ன பண்றோம், பகவானுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நாம அனுபவிக்கிறோம், ஆனா என்னோடதுன்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் பகவானையும் மறந்துடுறோம். அப்ப பகவானுக்கு வந்து பர்மிஷன் கேட்கறதும் கிடையாது. அவருக்கு நன்றியாக நாம சாப்பிட்றதுல உங்களுடையது, இந்தாங்க, இதை உங்க பர்மிஷனோட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்குறதும் கிடையாது, அவருக்கு படைக்கிறதும் கிடையாது, டோட்டலா மறந்துடுறோம். அப்ப இந்த 2 கிளிகள்ல நாம வந்து ஆத்மா அப்படிங்கிற ஒரு கிளியானது பாவத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்கின்றது, தன்னைத்தானே. ஏன்னா உரிமையாளரை மறந்து, இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி.
ஒரு முதலாளி ஒருத்தர் பெரிய பணக்காரன். அப்ப வந்து அந்த பணக்காரன் கிட்ட ஒருத்தர் பிச்சை எடுக்கிறான். எனக்கு ரொம்ப நட்டம் ஆயிடுச்சுங்க, ரொம்ப ரொம்ப ஏழை ஆயிட்டேன், இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்ப அந்த முதலாளி சொல்றாரு, நான் வந்து உன்னை தொழில் அதிபர் ஆக்குறேன், என்னோட பார்ட்னர் ஆக்குறேன் அப்படின்னு. இவனுக்கு ஒரே பேரதிர்ச்சி, பிச்சை கேட்டா இவர் பார்ட்னர் ஆக்குறேன்னு சொல்றாரு, அப்பா எவ்வளவு பெரிய மனசு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்ட்னர் ஆனா நான் உன்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் கொடுக்குற ஒரு பிசினஸ்ல நீயே முதலாளி, நீ வந்து எனக்கு ஒரு சின்ன போர்ஷன் 10% எனக்கு கொடுத்துரு அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு அவன் தொழில் பண்றான். அவனுக்கு அந்த தொழில் ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப உற்சாகமா பண்றான், நிறைய லாபம் வருது. அவ 10% எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா, உங்களால எனக்கு வாழ்க்கை மாறிடுச்சு, இப்ப வந்து காரு பங்களா எல்லாம் சொத்து சுகம் உணவு இருப்பிடம் எல்லாம் காஸ்ட்லியா அப்படியே ஜாலியா வாழ ஆரம்பிச்சிடறான். அப்போ மாதங்கள் போகுது, வருடங்கள் கிடக்குது. அப்புறம் நினைக்கிறான், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சும்மா உட்காந்துட்டு இவரு என்கிட்ட 10% வாங்குறாரு, இவருக்கு ஏன் நான் கொடுக்கணும், தேவையே இல்லையே. அவன் மனசுல சஞ்சலம் விழுகுது. உடனே அதை நிறுத்திடுறான் 10%. அப்ப அந்த முதலாளி வந்து கேக்குறாரு, என்னப்பா என்னாச்சு, இந்த மாசம் பணம் வரலையே? இல்ல நீங்க எதுக்கு என்கிட்ட 10% வாங்குறீங்க, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நீங்க எதுக்கு இப்ப என்கிட்ட வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன சம்பந்தம் இதுல? இது மாதிரிதான் நாம் எல்லாரும் முதல்ல ரொம்ப ஏழைகளா இருந்தோம், ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம். அப்ப பகவான்கிட்ட வந்து நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்ப பகவானுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு மறந்துட்டு நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியும் வேற கேட்கிறோம். இந்த நிலைமையிலதான் நம்மளோட வாழ்க்கை இப்ப உருண்டோடிட்டு இருக்கு. நன்றி கெட்டவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப நமக்கு எல்லாமே கொடுக்கின்றாங்க அந்த பகவான், உடல், ஆத்மா, உயிர் எல்லாமே அவருடையது. ஆனா நினைக்கிறது என்ன, இவருக்கு ஏன் நான் கொடுக்கணும்? கோயிலுக்கு டொனேஷன் கேட்க போனீங்கன்னா நாம பார்ப்போம், ஓடிப்போங்க அப்படின்ற மாதிரி துரத்துவாங்க. அவங்களுக்கு தெரியல, நம்மளை நோக்கி ஒரு நற்காரியம் செய்யறதுக்காக பகவான் அவரே வந்து இவங்களை அனுப்பியிருக்காரு. அந்த வழியிலயாவது நம்ம பாவத்தை கம்மி பண்ணிக்கலாம், நம்ம புண்ணியம் தேடிக்கலாம். ஏன்னா பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, நீ வந்து எனக்காக செய்ய எல்லா செயல்களையும் செய்யவில்லை என்றாலும் எனக்காக செயல் செய்பவர்களுக்காக நீ சேவை செய் அப்படிங்கிறார். ஒவ்வொரு விதமா கீழே அப்ப புண்ணிய செயல்களையாவது செய் அப்படிங்கிறார். உனக்காகவாவது புண்ணிய செயல் செஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. அதுவும் செய்யலைன்னா அதுக்கும் கீழே படிப்படியா இறங்கி வர்றாரு. அப்ப நாம அதுல எத்தனாவது 10வது அத்தியாயத்திலேயே என்னமோ பார்ப்போம். அப்போ எவ்வளவோ சான்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாரு. கடைசிக்கு நாத்திகனாக இல்லாமல் இரு அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு நம்ம செயல்களை நாம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே பகவானுக்கு நன்றியுடையவர்களாக, அவருக்கு கடமைப்பட்டவர்களாக நாம. ஏன்னா முதலாளி வந்து தன்னுடைய தொழிலாளியோட எல்லா தேவைகளையும் கவனித்துக் கொள்ளும் போது அவனுக்கு வேற எந்த ஒரு துன்பமும் கிடையாது. ஏன்னா முதலாளி பார்த்து செய்யறாரு. அவருக்கு என்ன சாப்பாடு, அந்த தொழிலாளிக்கு என்ன சாப்பாடு வேணும், அவனுக்கு என்ன வீடு வேணும், அவனுக்கு பெண்டாட்டிக்கு என்ன செலவு அவன் செய்யணும், அதுக்குரிய பணத்தை கொடுக்குறாரு. அப்ப அவன் என்ன பண்ணணும், முதலாளி மேல முழு நம்பிக்கையுடையவனாக இருக்க வேண்டும், முதலாளிக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். ஆனா நாமெல்லாம் வாங்கறது மட்டும்தான், ஆனா திருப்பி நினைக்கிறதோ கொடுக்கறதோ கிடையாது. இதுதான் சாதாரண மக்களான நம்மளுக்கும் தூய பக்தர்களுக்குள்ள வித்தியாசம். ஆனா தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரம் பகவானுக்கு நான் கடமைப்பட்டவன், ஜீவேன சுரூபஹய கிருஷ்ணேர நித்யதாச அப்படின்னு பகவானுக்கு என்றும் சேவை செய்வதில் அவர்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள், பகவானும் பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப 2 பேருக்கும் இடையில எந்த வித்தியாசம் கிடையாது, 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, துன்பங்கிற ரேகையே அங்க கிடையாது. ஆனா பக்தர்கள் அல்லாதவங்க, பக்தியில பல படிநிலைகள்ல இருக்கிறவங்க அந்தந்த மாதிரி அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு ஏதாமாம் பிரபத்தியந்தி தாம் ததைவ பஜாமிகம்னு எவ்வளவு தூரம் அவங்க பகவான்கிட்ட நெருங்குறாங்களோ அந்த அளவு அனுபவிக்கிறாங்க. அந்த மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ துன்பமா அனுபவிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பதம் 21. சூத உவாச்ச ஏவம் தர்மே பிரவதிததி ச சம்ராட் த்விஜ சத்தமாக சமாஹிதேன மனசா விகேத பரியசஷ்டதம்.
படிங்க மாதாஜி. सुत उवाच एवं धर्म प्रवदति सा सम्राटा इत्विदा सदत्तमा समाधीने मनसा विगीताः परिसक्षदम्. பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்க்கும் சூத கோஸ்வாமி கூறினார், பிரம்மண சிஷ்யன் தர்ம தேவதையின் பேச்சை கேட்டு பரிசிஷ்ட மகாராஜன் பூரண திருப்தி அடைந்து பிழையோ வருத்தமோ இன்றி பதிலளித்தார். பொருளுரை: தர்ம தேவதையான எருதியின் குற்று தத்துவமும் அறிவும் நிறைந்ததாக இருந்தது. மேலும் துன்புறும் எருது ஒரு சாதாரண எருதல் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது என்பதால் அரசர் திருப்தி அடைந்தார். பரமபுருஷரின் சட்டத்தில் ஒருவர் நெல்ல தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் அல்லது இத்தகைய தத்துவ உண்மை தொட்டு அவரால் பேச முடியாது. விவேகியான அரசரும் சந்தேகங்களோ தவறுகளோ இல்லாமல் சரியாக பதிலளித்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து தர்ம தேவதை அது வந்து எருதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப தர்ம தேவதையோட அறிவு நிறைவாக இருந்தது. ஏன்னா அந்த சாதாரணமானவங்களே இப்படி பேச முடியாது அப்படின்னு அரசருக்கு நல்லா தெரியுது. அப்போ பரமபுருஷரின் சட்டத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவர் தான் இவர். அப்ப இந்த தத்துவ உண்மைகளை தொட்டு அவரால் அப்படி இருந்ததுனாலதான் அவரால் பேச முடிஞ்சது. தத்துவ உண்மைகளை எல்லாம், தத்துவங்களை புரிந்து கொள்வது விசதே தத்துவ அனந்தரம். அப்ப அந்த பகவானை பற்றிய தத்துவங்களை எல்லாம் புரிஞ்சுகிட்டவங்க என்னைக்கு குழப்பம் அடைவதில்லை. அப்போ அரசருக்கு சந்தேகங்களோ தவறுகளோ இல்லாமல் சரியாக பதிலளித்தார். விவேகியான அரசரும் சந்தேகங்களோ தவறோ இல்லாமல், ஏன்னா இவரும் தத்துவம் தெரிஞ்சவர், தூய பக்தர். பரிஷித்து மகாராஜா சாதாரணமானவர் கிடையாது. அப்ப தர்ம தேவதை அப்படிங்கிற எருது, பூமித்தாய் பசு. அப்ப அவங்க 3 பேருக்குள்ள உரையாடல், அவங்க வந்து களியில வந்து என்ன களி புருஷன் எப்படி நடக்க போறார், அப்ப அவர் யார் அனுப்பினார், அவரை இவங்க கொல்லக்கூடாதுங்கிறது தெரிஞ்சது. அப்ப அவங்க களிப்புருஷனே இவங்க 2 பேரும், தர்ம தேவதையும் பசுவும் குறை சொல்லவில்லை. ஏன்னா அது பகவானால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி அப்படிங்கிறதெல்லாம் இங்க புரிய வருது நம்மளுக்கு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம பகவத்கீதை முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். இதுல யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தா நம்ம விவாதிக்கலாம் மாதாஜி.